சேத்பட்டில் இருக்கிற ஈகோ பார்க்குக்கு நான் போனேன். அங்கே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் நடந்துச்சு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனதும் அங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சைடில் இருந்த சின்ன சின்ன பில்லர் அப்புறம் லைட் கம்பம் எல்லாம் உடஞ்சி போயிருந்துச்சு. நடக்கிற பாதையிலெல்லாம் ஒரே சிமெண்ட் கொட்டி வச்சுருந்தாங்க. என்னால் நடக்கவே முடியல. கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு சுற்றி பார்த்தோம். யாருமே இல்லை. நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களோட சத்தம் வேற அதிகமாக கேட்டுட்டு இருந்துச்சு. ஒரு சில இடத்துல நடக்க முடியாத மாதிரி கல் எம்சாண்டெல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க. எப்படியோ நடந்து ஃபிஷ்ஷிங் ஸ்பாட்டுக்கு போனோம். அங்கே இந்த இடம் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துக்கு பக்கத்தில் சின்ன பசங்க விளையாடக்கூடிய கிட்ஸ் ஸ்பாட் இருந்துச்சு. கிட்ஸ் ஸ்பாட் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. இங்கே இந்த ஃப்ளோர் மேட் ரொம்பவே சாஃப்டாக நல்ல க்ரிப்பாக, பசங்க கீழே விழுந்தால் அவங்களுக்கு கையில் காலில் தேய்ச்சிட்டு பிளட் வராத மாதிரி ரொம்பவே சாஃப்டாக போட்டிருக்காங்க. போட்டிங் மட்டும் நல்லா இருந்துச்சு. வந்ததுக்கு இதுலையாச்சும் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு போனேன். டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்க் உள்ள என்ட்ரிக்கு ஒருத்தருக்கு 50 ரூபா வாங்கினாங்க. போட்டிங்க்கு ஒருத்தருக்கு 60 ரூபா வாங்கினாங்க. அண்ணன் இந்த போட்டை அப்படியே லேசாக தள்ளி கிட்ட கொண்டு வந்துட்டாரு. நான் அதில் ஏறி உட்காந்துக்கிட்டேன். இந்த பெடலை மிதித்த உடனே போட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த லேக் நடுவில் ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தை சுற்றிட்டு ஒரு ரவுண்டு வந்துடும், அவ்வளோதான். இந்த மரத்துக்கிட்ட போகும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இங்கே வாத்து தண்ணியில் விளையாடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோம். உள்ளே வந்ததுக்கு இந்த போட்டில் போனது கொஞ்சம் ஹாப்பியாக நல்லா இருந்துச்சு. உள்ள ஒர்க்லாம் முடிஞ்சு ஜான்வரியில் ஓப்பன் பண்ணுறதா போட்டில் கூட வந்த அண்ணா சொன்னார். உள்ள அக்வாரியம் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. நான் அதுக்குள்ளெல்லாம் போகலை. இந்த ஒர்க்லாம் முடிஞ்சு சரியானதும் பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். அதெல்லாம் என்னதுண்ணா? ஃபவுண்டன். ஃபவுண்டன் ஃபவுண்டன்னா வாட்டர் ஃபால். லைட் மிஸ்டிக்காக வண்டி சிக்கிற மாதிரி இருக்கு. அவர் ஈக்குவல் பண்ணா தான் உதிரியா இருக்கும். ஸ்லோ பண்ணிருப்பாரு, உங்களுக்கு டைட் ஆகும். ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.